Start, sir. Okay, sir. Good morning, champions. I am Selvamani, coming from Edappadi. நான் வந்து 2014 to 17 பேட்ச் பிஎஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பிஎஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வந்து நிறைய ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன் டியூசாப்ல. இதில் பார்த்தீங்கன்னா 2018 நான் ஜாயின் பண்ணி இன்னைக்கு 6 இயர்ஸா சூப்பரா ஜர்னி போயிட்டு இருக்கு. டியூசாப்ட் வந்து ஏர்ன் வைல் டு லேர்ன் ப்ரோக்ராம். இதுல படிச்சுக்கவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் டியூசாப்ட்ல டிப்ளமெண்ட் அப்படின்ற லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த டியூசாப்ட்ல படிச்சுக்க முடியும்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுல வந்து கம்ப்யூட்டர் கோர்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதுல ஆரக்கல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதுல சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன். என்னோட கோர்ஸ் சர்டிபிகேட் நான் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி 2021 ஆரக்கல் 9i அப்படின்ற கோர்ஸ் வந்து எக்ஸாம் எழுதி நான் வந்து 100% மார்க் எடுத்திருக்கேன். கிரேட் A+ கிரேடு வந்து மார்க் வாங்கியிருக்கேன். இதுல படிக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் நிறைய நாலேஜ் இருந்து நிறைய ஸ்கில் இருந்து எல்லாமே கத்துக்கிட்டேன். இன்னைக்கு அந்த டியூசாப்ட் எஜுகேஷனை பத்தி நம்ம ஷேர் பண்ண போறோம். டியூசாப்ட் எஜுகேஷன் வெப்சைட் எப்படி படிக்கிறது, இதுல என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கு, அந்த கோர்சஸை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா கூகுள் நம்ம போயிட்டு கூகுள் சர்ச்ல டியூசாப்ட்னு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல டியூசாப்ட் வெப்சைட் எல்லாமே வரும். அதுல லேர்னிங் இஸ் என்ஹான்சிங் அது கொடுத்தோம் அப்படின்னா டைரக்டா இதுல வந்து படிக்கிற வெப்சைட்டுக்கு போயிடும். இதுதான் டியூசாப்ட்ல படிக்கிற வெப்சைட். இதுல பாத்தீங்கன்னா நம்ம டியூசாப்ட்ல 200 விதமான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, 600 விதமான புக்ஸ் கொடுத்துருக்காங்க, 200 விதமான ஆடியோ புக்ஸ் கொடுத்துருக்காங்க, 20,000+ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா நமக்கு சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து பர்சனல் டெவலப்மெண்ட்ல இருந்து ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ்ல இருந்து லாங்குவேஜ் லேர்னிங்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம டியூசாப்ட்ல கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் கோர்சஸ் மட்டும் கிடையாது, இதுல சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் கோர்சஸ் நம்ம படித்தோம் அப்படின்னாலும், இன்னைக்கு டிகிரி கோர்சஸ் படித்தோம் அப்படின்னாலும் ஸ்கில் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் நம்ம போக முடியும். அதுக்குண்டான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம டியூசாப்ட்ல எப்படி லாகின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்ற வெப்சைட் கொடுத்து இதுல லாகின் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இந்த லாகின் கொடுத்தோம் அப்படின்னா டியூசாப்ட்ல அட்மிட் ஆகிற ஒவ்வொரு பர்சனுக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு, கேட்டகரி எல்லாமே கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்த யூசர் நேம் இதுல டைப் பண்ணிக்கணும். நமக்கான யூசர் நேம், பாஸ்வேர்டு, கேட்டகரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான வெப்சைட் ஓப்பன் ஆகும். இது பாத்தீங்கன்னா மிஸ்டர் சதீஷ் அப்படின்ற பேர்ல இருக்கு. நம்மளோட நேமு, ஐடி நம்பர் எல்லாமே இதுல வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வெப்சைட் வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 200+ கோர்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் டெவலப்மெண்ட் பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா நம்ம என்னதான் டிகிரி படிச்சிருந்தாலும் ஒரு வேலைக்குன்னு போகும்போது நார்மலா ஒரு கடையில பில்லு போடுற வேலைக்கு போனா கூட நமக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ்ல என்ன கேக்குறாங்கன்னா கம்ப்யூட்டர் தெரிந்த ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் ஒர்க்ல இருந்து நமக்கு வந்து பெரிய பெரிய வேலைக்கு போறதுல இருந்து எல்லாத்துக்குமே நமக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ்ன்றது ரொம்ப மஸ்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சரி செல்ஃப் இது கிக்கர்
அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் டெவலப்மெண்ட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணோம் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 3ds மேக்ஸ்ல இருந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சிஸ்டத்துல இருந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இருந்து மாஸ்டரிங் ஆட்டோகேட்ல இருந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டுல இருந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்ல இருந்து எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். இன்னைக்கு பேசிக்ல இருந்து நம்ம போகலாம். மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா இன்னைக்கு நிறைய பிரசன்டேஷன் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ல இருந்து அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வைவா பண்றதுக்கு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் பண்றதுக்கு இதுக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனிஸ்ல வந்து எம்எஸ் பவர் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க ப்ராடக்ட் பிரசன்டேஷன் பண்றதுக்காக, அந்த கம்பெனியோட ப்ராஜெக்டோட பிரசன்டேஷன் பண்றதுக்காக, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் பிரசன்டேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆபீஸ் ஒர்க்குக்கு நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இண்டஸ்ட்ரியில நிறைய டிபார்ட்மெண்ட்ல வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க வந்து ஒரு பிரசன்டேஷன் பண்றதுக்காக இந்த பவர் பாயிண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேக்சிமம் இன்னைக்கு பவர் பாயிண்டை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நிறைய ஸ்கிரீன் ஷேர்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பவர் பாயிண்டை நம்ம படிக்கிறது மூலியமா நம்ம வந்து நிறைய வேலைக்கு போக முடியும். என்னென்ன வேலைக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் பாயிண்ட் படிக்கிறதுனால நீங்க வந்து ட்ரைனிங் டீச்சரா போக முடியும். நீங்க ட்ரைனிங் டீச்சரா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் சேலரி பாத்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 20,000 25,000 சேலரி கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சரா போகலாம். அது போனாலும் நமக்கு 15,000 20,000 நமக்கு சேலரி கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியா எக்ஸ்பர்ட்டா போகலாம். இதுக்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 25,000 30,000 சேலரி கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹச்ஆர் பர்சனலா போகலாம். நம்ம மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் படிச்சுட்டு ஹச்ஆர் பர்சனலா போகும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 30,000 35,000 சேலரி கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கலாம், சார் நான் வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் எனக்கு தெரியுமே, ஆனா இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு பொறுத்தவரையில நம்ம என்னதான் காலேஜ் படிச்சிருந்தாலும், என்னதான் வந்து கம்ப்யூட்டர் கோர்சஸ் படிச்சிருந்தாலும், எக்ஸ்ட்ரா சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும். இப்போ பவர் பாயிண்ட் படிச்சா மட்டும் நமக்கு வேல்யூ கிடையாது. பவர் பாயிண்ட் கூட சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம கம்யூனிகேஷன், பிரசன்டேஷன், இன்டர்பர்சனல் ஸ்கில் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டோம்னா இப்ப நம்ம சொன்ன வேலைக்கெல்லாம் போக முடியும். அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா எம்எஸ் பவர் பாயிண்ட் எப்படி நம்ம டியூஸ் ஆஃப் எஜுகேஷன்ல ஈஸியா கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். பவர் பாயிண்ட் இன்க்ளூஷன் கொடுத்தோம் அப்படின்னா இதுல பாருங்க கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆட் ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ் பிரசன்டேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆட் சவுண்ட் எஃபெக்ட் டு பிரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. கெட் விஷுவல் வித் ஸ்மார்ட் கிராபிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஆர்ட் கிராபிக்ஸ், ஆட் ஸ்லைடு நம்பர்ஸ் அண்ட் அதர் ஃபுட்டர்ஸ் டூ ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீபோர்ட்ஸ் ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப் டு ஸ்பீட் வித் ஆஃபீஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவர் பாயிண்ட்ல எப்படி ஸ்பீடா நம்ம பண்றதுன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்எம்எல் ஃபார்மட் கொடுத்துருக்காங்க. பர்சனலைஸ் யுவர் ஸ்லைட் டிசைன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷேர் பாயிண்ட் ஆக்மெண்ட் லைப்ரரிஸ் இன்ட்ரோடக்ஷன் டு ஷேரிங் ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் அபவுட் செக் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த எம்எஸ் ஆஃபீஸ்ல பேசிக்ல இருந்து நமக்கு ஏ டு Z எல்லாமே நமக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாபிக்லயும் பாருங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு 24 வீடியோ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்சஸ்லயும் நமக்கு வந்து நம்ம டியூஸ் அவுட் வந்து இன்டராக்டிவ் லேர்னிங் மூலியமா கொடுத்துருக்காங்க. அதாவது விசுவல் சிஸ்டம் மூலியமா நம்மளே பிராக்டிகலா கத்துக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் நம்ம கொடுக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா அங்க பாருங்க 24 வீடியோஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்லைடை கிரியேட் பண்றது அப்படின்றது கெட் டு நோ யுவர் ஒர்க் பேஸ்ல இருந்து எப்படி ஸ்லைடை ஆட் பண்றதுல இருந்து நெக்ஸ்ட் டைப் யுவர் டெக்ஸ்ட்ல இருந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரியேட் ஸ்பீக்கர் நோட்ஸ்ல இருந்து பிராக்டிஸ்ல இருந்து எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஸ்லைடு கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு விசுவல் சிஸ்டம் மூலமா நமக்கு கொடுத்துருக்காங்க. Get an introduction to it so you can feel comfortable working there. Then see how to add new slides. Choose a layout for a slide and add text. You can also reuse slides from another presentation.
And last, see how to prepare notes as you create the show to refer to when you present. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கிற மாதிரி நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதுல பாருங்க பிரிண்ட் ஸ்பீக்கர் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. Printed handouts to give to your audience. Now, print speaker notes for yourself, which you can refer to as you present. It's a good practice to look at your speaker notes before you print them. See if they look as you're expecting them to. Start by clicking Print Preview on the Microsoft Office button menu. 1. எப்படி இந்த பவர் பாயிண்ட்ல இருந்து நம்ம பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாமே in the print கொடுத்துருக்காங்க. what list. 2. Your notes pages are shown in the preview window, starting with the first நெக்ஸ்ட் slide. பாத்தீங்கன்னா ஆட் unless you சவுண்ட் specify எஃபெக்ட் otherwise. அது நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க play a sound file, next start the sound, play the sound across slide, change how the sound starts, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் play a sound file நம்ம கொடுக்கலாம். Learn how to insert a sound file of your own or a sound effect from the clip library onto a slide. See the different ways you can insert sound files, then use sound tools in PowerPoint to control how the sound plays. You can work from basic settings for starting the sound and playing it across slides. And you can go further by opening the Custom Animation task pane and giving PowerPoint precise instructions for starting and stopping the sound. Have some fun by setting up something else on the slide, such as a navigational arrow or picture to play the sound. And cover your bases by making sure that the sound file will play when your show is set up on a different computer. Next play the sound across the slides நம்ம கொடுக்கலாம். So you've inserted the sound, and it starts either by itself or when you click the sound icon. The sound will play through to the end and then stop, unless you click the slide for any reason while it is still playing, which will stop the sound. What if you have a long playing sound and you want it to keep playing even when you click the mouse to start something else on the slide, such as an animation effect or movie clip, or to advance to the next slide? You can make it play across slides. 1. Select the sound icon. 2. On the ribbon under Sound Tools, click the Options tab. 3. In the Sound Options group, in the Play Sound இந்த மாதிரி list, பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை select Play ஸ்டெப்பா, Across அதாவது Slides. ஒண்ணுமே This தெரியாத sets the பர்சன் sound கூட to start ஒரு automatically when the slide நார்மல் is played. ஒரு 2வது, Play 3வது, no matter 5வது what you படிக்கிற press பர்சன் கூட until it's ஈஸியா finished. கத்துக்கிற மாதிரி You've reached the end நமக்கு of the show, ரொம்ப யூஸ்ஃபுல்லா whichever comes first. ரொம்ப ஈஸி மெத்தட்ல நமக்கு வந்து இந்த You may எஜுகேஷன் want to make சைட்டு further நமக்கு adjustments to டிசைன் the பண்ணி sound. கொடுத்துருக்காங்க. For example, you may want it to play through the current இந்த மாதிரி slide பாத்தீங்கன்னா quickly எம்எஸ் and then பவர் stop, பாயிண்ட் வந்து or to stop நம்ம after a படிச்சுக்க set முடியும். number of இந்த மாதிரி slides. எல்லாமே You can நமக்கு make these பேசிக்ஸ்ல இருந்து adjustments by using the அட்வான்ஸ்ல இருந்து custom animation. எல்லாமே நம்ம படிச்சுக்க மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. வாட் தி ஹிஸ்டரி லுக் லைக், இந்த மாதிரி நம்ம எல்லாமே பவர் பாயிண்ட் பத்தி எல்லாமே நம்ம கத்துக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. When you click இந்த மாதிரி Version ஈஸி History மெத்தட்ல நம்ம online, ஈஸியா கத்துக்கிற மாதிரி you'll நமக்கு see a list கொடுத்துருக்காங்க. of versions, each with a version number and the date and time of the version. You can also see ஓகே, change நெக்ஸ்ட் the file பாத்தீங்கன்னா for each அடுத்த version. கோர்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்ப கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா எம்எஸ் பவர் பாயிண்ட் எப்படி படிக்கிறது, அது படிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படின்றது பாத்தீங்கன்னா இது எல்லாமே வேர்டு ப்ராசஸ், வேர்டு ப்ராசஸரை வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டை உலகம் ஃபுல்லா, அதாவது பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா இன்னைக்கு 60 to 70% மக்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டு யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒர்க் ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இது எதை பேஸ் பண்ணி சார் ஒர்க் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டைப்பிங் ஒர்க்கை பேஸ் பண்ணி ஒர்க் பண்றது. எம்எஸ் வேர்டை யூஸ் பண்ணி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்டர் டைப்பிங் பண்ணலாம், நெக்ஸ்ட் பேராகிராஃப் டைப்பிங் பண்ணலாம், நெக்ஸ்ட் ரெஸ்யூம். நம்ம ரெஸ்யூம் ரெடி பண்றது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல தான் பண்றாங்க. ரெஸ்யூம் டைப்பிங் பண்ணலாம், நெக்ஸ்ட் ப்ரௌசர்ஸ் நம்ம வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிசைனிங் ஒர்க்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பத்திரிகை டிசைன் பண்றது இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும், பிக்சர் ஆட் பண்ண முடியும்.
இந்த மாதிரி பண்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த எம்எஸ் வேர்டு கத்துக்கிட்டா நம்ம என்ன வேலைக்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்எஸ் வேர்டு படிக்கிறதுனால நம்ம வந்து நிறைய ஆபீஸ் ஒர்க் போற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த எம்எஸ் வேர்டு எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். நம்ம டியூசாப்ல ஒவ்வொரு கோர்சஸ் கீழேயும் இன்க்ளூஷன் அப்படின்னு இருக்கும். இந்த இன்க்ளூஷன் கொடுத்து தான் நம்ம வந்து படிக்க போறோம். இதுல பாருங்க, எம்எஸ் வேர்டுல கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் பேசிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப் டு ஸ்பீட் வித் வேர்டு கொடுத்துருக்காங்க, புல்லட்ஸ் நம்பர்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் நம்ம டியூசாப்ல கத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாபிக்லயும் பாருங்க, 10 வீடியோ, 9 வீடியோ, 31 வீடியோ, 11 வீடியோ, 13 வீடியோ, 7 வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு விசுவல் சிஸ்டம் மூலியமா நம்மளே டைரக்டா கத்துக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் கொடுக்கலாம். இதுல பாருங்க, ஃப்ரீ அசைன்மெண்ட் கொண்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஹவு டு ஸ்டார்ட் வேர்டு, அதாவது வேர்டு எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி டைப்பிங் பண்றது, ஷோ அண்ட் ஹைடு ஃபார்மேட்டிங் மார்க்ஸ் வந்து எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்படி எம்எஸ் வேர்டு ஸ்டார்ட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். When you open Word, you see a blank document. It looks like a sheet of paper, and it takes up most of the space on the screen. You need to get to work, but being new to Word, you may wonder how to get started. Where do you begin to type on a page? If you want to indent the first line in a paragraph, how do you do that? If the page margins aren't how you'd like them, how do you change them? And how do you save what you type so that your work will not be lost when you close Word? Let's begin by helping you get comfortable with some Word basics. நெக்ஸ்ட் எப்படி டைப்பிங் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Above the document, the ribbon spans the top of Word. You use buttons and commands on the ribbon to tell Word what you want to do. Word waits for you to start typing. The insertion point, a blinking vertical line in the upper left corner of the page, tells you where the content you type will appear on the page. The blank spaces to the left and above the insertion point are margins, which you'll learn more about later in the course. If you start to type now, the page will begin to fill, starting in the upper left corner. If you'd like இந்த to மாதிரி start டைப் typing பண்றது further down the page, எப்படி அப்படின்னு instead of சொல்லிட்டு the நம்ம very top, ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்க முடியும். on your keyboard until the insertion point is ஸ்டெப் பை where you ஸ்டெப்பா want நம்ம to சொல்லி type. கொடுக்குறாங்க பாருங்க. இதான் விசுவல் சிஸ்டம் எஜுகேஷன், அதாவது செல்ஃப் லேர்னிங். Press the tab key on your keyboard before you start to type. This will move the நெக்ஸ்ட் இதுல insertion ப்ரீ point one அசைன்மெண்ட்லாம் half inch to அசஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றும் படிச்சுட்டு நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிற மாதிரிலாம் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நமக்கு 5 கொஸ்டின் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் பேசிக்ஸ் நம்ம பார்க்கலாம். இதுல ஹெட்டர்னா என்ன, ஃபுட்டர்னா என்ன, எப்படி பேஜ் ஆட் பண்றது, டேட் எப்படி ஆட் பண்றது, நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்சர்ட் பேஜ் நம்பர்ஸ்ல இருந்து எடிட் த பேஜ் நம்பர்ஸ்ல இருந்து ஸ்டைல்ஸ்ல இருந்து எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜூம் பண்ணி கூட பெருசா வச்சு கூட நம்ம பார்க்கலாம். Top and bottom of your document, providing important background information about it. They include such things as page numbers, dates, book or chapter titles, and author names. These small signposts improve the usability of your document, and they make it look professional. See how to add and more with headers and footers. Read this page fully for course details, and then click Next to start. ஸ்டைல்ஸ் எல்லாம் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Page numbers are one type of header or footer. Now see what else is available by looking at the header and footer galleries. On the Insert tab, click Header or Footer right next to the page number button and choose what you want. You இந்த can மாதிரி நம்ம select ஸ்டெப் பை header and ஸ்டெப்பா footer styles that ப்ராக்டிகலா match, சொல்லி such கொடுத்துருக்கேன். as the alphabet style. Note that some of these include a page number, so you wouldn't have to add that separately. Click Play. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எம்எஸ் வேர்டு
இதுல நம்ம பேசிக்ல இருந்து எல்லாமே கத்துக்கிற மாதிரி A to Z நம்ம வந்து வேர்டை பத்தின ஃபுல் டீடைல் எல்லாமே கத்துக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கோர்சஸ் நம்ம பார்க்கலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல MS எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பத்தி பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராமிங் அப்ளிகேஷன். இதை பயன்படுத்தி நம்ம என்ன சார் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எக்ஸலை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க இல்லைங்களா? அந்த பட்ஜெட் தாக்கல் பண்றதுல இருந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராஃப் சார்ட்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் கால்குலேஷன், சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன், அதாவது சின்ன சின்ன கணக்குல இருந்து பெரிய பெரிய கணக்கு வரைக்கும் எல்லாமே இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா MS எக்ஸல் வந்து நார்மல் ஒரு கம்பெனில இருந்து ஒரு சின்ன சின்ன கடையில இருந்து சின்ன சின்ன கம்பெனிஸ்ல இருந்து பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் வரைக்கும் எல்லாமே எக்ஸல் தான் யூஸ் பண்றாங்க. இதை யூஸ் பண்ணி தான் அவங்களோட ஷார்ட்ஸ், மந்த்லி ரிப்போர்ட்டு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க குவார்டர்லி ரிப்போர்ட்டு, இயர்லி ரிப்போர்ட் இதெல்லாம் வந்து ரெடி பண்றாங்க. நெக்ஸ்ட் சேலரி போடுறதுல இருந்து அந்த அட்டனன்ஸ் எடுக்கிறதுல இருந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே MS எக்ஸல் தான் யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஈஸியா கத்துக்கிற மாதிரி தான் நம்ம எக்ஸல் நம்ம டியூசாப்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி இன்னும் வேற என்னென்ன சார் பண்ண முடியும்னா டேட்டா ஸ்டோரேஜ், டேட்டா ஸ்டோரேஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேட்டா அனலைஸ் பண்ண முடியும். அதாவது டேட்டா அனலைஸ்னா என்னன்னா, இப்ப ஒரு கடை வச்சிருக்காங்க, ஒரு துணி கடை வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம டெய்லி யார் யார் வராங்க, எவ்வளவு துணி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னா அதை வந்து ப்ராப்பரா மாத்தி கொடுக்கறது தான் டேட்டா அனலைஸ். அதாவது பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை 20ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வராங்க, செவ்வாய்க்கிழமை 30-35 வயசுக்குள்ள இருந்து வராங்க, புதன்கிழமை 40-45 வயசுக்குள்ள இருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை சரியா நமக்கு நம்ம வந்து ஒரு கஜாமுஜான்னு கொடுத்த டேட்டாவை வந்து சரியா அனலைஸ் பண்ணி கொடுக்கறது MS எக்ஸல்னால முடியும். இப்படி அனலைஸ் பண்ணி கொடுக்கறது மூலியமா அந்த பிசினஸ் டெவலப் ஆகும். எப்படி அப்படின்னா இப்ப திங்கக்கிழமை வந்து 20-25 வயசுக்குள்ள பர்சன்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான விஷயத்த திங்கக்கிழமை எடுத்து முன்னாடி வைக்க முடியும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம MS எக்ஸல் யூஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்ண முடியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து கொடுத்துருக்காங்க. இது MS எக்ஸல் படிக்கிறதுனால நம்ம என்னென்ன வேலைக்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்டா போகலாம். இப்ப டேட்டா அனலிஸ்டா போகணும் அப்படின்னா கண்டிப்பா MS எக்ஸல்ன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து நம்ம போக முடியும். அதுக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா மாசம் 30,000-35,000 இன்கம் பண்ண முடியும். அக்கௌண்டண்டா போகலாம். இப்ப MS எக்ஸல் எல்லாம் தெரிஞ்சதுன்னா அக்கௌண்டண்டா போகலாம். மாசம் 20,000 மேல சம்பாதிக்க முடியும். நெக்ஸ்ட் பினான்சியல் அனலிஸ்டா போகலாம். மாசம் வந்து 35,000 மேல சம்பாதிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவா போகலாம். மாசம் 20,000 மேல சம்பாதிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆபரேஷன் அனலிஸ்டா போகலாம். மாசம் 30,000 மேல சம்பாதிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பினான்ஸ் மேனேஜரா போகலாம். பினான்ஸ் மேனேஜராலாம் போனோம் அப்படின்னா நம்ம 50,000 மேல சம்பாதிக்க முடியும். இன்னொன்னு நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரிதான் MS எக்ஸல் மட்டும் கத்துருந்தா போதாது, அது கூட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இவ்வளவு சம்பளத்துக்கு வேலைக்கு போக முடியும். நம்ம டியூசாப்ல நமக்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் நாலேஜ் கொடுத்துருக்காங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்ப MS எக்ஸல் எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப MS எக்ஸலுக்கு கீழே இன்க்ளூஷன் இருக்கு. இது கொடுத்தோம் அப்படின்னா இதுல நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் ஒர்க் புக்ல இருந்து எக்ஸல்ல எப்படி ஸ்பீடா யூஸ் பண்றதுல இருந்து கிரியேட் ஷார்ட்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் கீபோர்டு ஷார்ட்கட்ஸ்ல இருந்து ஆக்சஸ் அண்ட் எக்ஸல் கம்பேரிசன் வந்து ஒர்க்கிங் வித் ஃபார்முலாஸ் வந்து ஃபார்முலா வச்சு எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றது எல்லா நாலேஜுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாபிக்லயும் பாருங்க 19 வீடியோ, 23 வீடியோ, 12 வீடியோ, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இதுல வந்து நம்ம வந்து பார்த்து நம்ம எல்லாமே தெளிவா கத்துக்கிற மாதிரி நாம கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் ஒர்க் புக் நம்ம கொடுக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஓவர்வியூ இந்த கோர்ஸை பத்தி நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மீட் த ஒர்க் புக் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ நம்ம பார்க்கலாம். Asked to enter data in Excel 2007, but you've never worked with Excel. Where do you begin? Or perhaps you've worked in Excel a time or two, but you still wonder how to do some of the basics, how to enter different kinds of data, how to edit data, or how to add and delete extra columns and rows. This is the place to learn the நெக்ஸ்ட் த ரிப்பன் நம்ம பார்க்கலாம். அதுல பாருங்க காலம், ரோஸ், செல்ஸ் இந்த மாதிரி நிறைய நமக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து டியூசாப்ல நீங்க எஜுகேஷன் எடுத்து படிக்கும் போது அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த மாதிரி நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. The ribbon is made up of different tabs.
Each tab டேப்ஸ் is என்ன, related to ரிப்பன் specific என்ன, kinds of செல்ஸ் work. என்ன, கமாண்ட்ஸ் என்ன, Example, நமக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா tab நம்ம at சொல்லி the top of கொடுப்பாங்க. the screen to see the different commands on each tab. The Home tab, the first tab on the left, contains the everyday commands that people use the most. Commands are organized in small related groups. For example, commands to edit cells are grouped together in the editing நெக்ஸ்ட் group. ஒர்க் புக்ஸ் அண்ட் ஒர்க் ஷீட்ஸ் நம்ம பார்க்கலாம். Start Excel, you open a file that's called a workbook. Each new workbook comes with 3 worksheets, like pages in a document. You enter data into the worksheets. Worksheets are sometimes called spreadsheets. Each worksheet has a name on its sheet tab at the bottom left of the workbook window. Sheet 1, Sheet 2, and Sheet 3. Click each sheet tab to view a worksheet. It's a good idea to rename the sheet tabs to make the information on each sheet easier to identify. For example, you might have sheet tabs called January, February, and March for budgets or student grades for those months, or North Coast. இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கத்துக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி MS எக்ஸல் வந்து ரொம்ப ஈஸியா நம்ம கத்துக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்ம பார்க்கலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆட்டோடெஸ்க் 3dx மேக்ஸ் நம்ம பார்க்க போறோம். 3dx மேக்ஸ் வந்து வேர்ல்டுலயே ரொம்ப பெஸ்டான அனிமேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது 3dx மேக்ஸ்னா என்னன்னா 3 டைமென்ஷனல் ஸ்டுடியோ மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது முப்பரிமாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப 2D அப்படின்னா XY அப்படின்ற இதுதான் வரும். 3D அப்படின்னா XY Zன்னு வரும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3dx மேக்ஸ் நான் எதுக்கு சார் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளே மாடலிங் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மவே வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆர்கிடெக்சர் டிசைனிங்ல யூஸ் பண்றாங்க. செப்பரேட்டா யூஸ் பண்றாங்க. வேர்ல்டுல நம்பர் 1 அதாவது 3dx மேக்ஸ் தான் வேர்ல்டுல நம்பர் 1 இருக்கு. இது வந்து இதை யூஸ் பண்ணி நிறைய சீன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். 3dx மேக்ஸை பயன்படுத்தி தான் நிறைய ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு அனிமேஷன் மூவிஸ் எல்லாம் வருது அப்படின்னா அந்த 3dx மேக்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கார்ட்டூன் சேனல் கிரியேட் பண்றது இது எல்லாமே இந்த 3dx மேக்ஸை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம கத்துக்கிறது மூலியமா என்னென்ன வேலைக்கு சார் நம்ம போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிமேஷன் ஆர்டிஸ்டா போகலாம். நீங்க வந்து 3dx மேக்ஸ் கத்துக்கிட்டு அனிமேஷன் ஆர்டிஸ்டா போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 25,000 எப்போ நீங்க வந்து போக முடியும். நெக்ஸ்ட் கிராபிக்ஸ் 3D டிசைனரா போலாம். அதுக்கு நீங்க போகும்போது ஸ்டார்டிங் சேலரி 25,000 எப்போ நம்ம வாங்க முடியும். நெக்ஸ்ட் 3D மாடலரா போலாம். இதுக்கு 25,000 ரூபாய்க்கு மேல நமக்கு சேலரி கொடுக்குறாங்க. அடுத்தது ஜூனியர் டெஸ்டிங் மாடலா நம்ம போகலாம். அதுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க 30,000 ரூபாய்க்கு மேல நமக்கு சேலரி கொடுக்குறாங்க. இந்த 3dx மேக்ஸ் எல்லாம் படிக்கிறது மூலியமா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அனிமேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்குமே. ஒரு கேம் உருவாக்கணும் அப்படின்னா கூட கோடிங் பண்ணா கூட அந்த கேம்ல அனிமேஷன்ஸ் நம்ம பண்ண முடியும். நிறைய விஷயத்துக்கு அனிமேஷன் தான் இன்னைக்கு எல்லாமே. சரிங்களா? அந்த மாதிரி அனிமேஷன் பண்றதுக்கு எல்லாமே நம்ம வந்து இதுல கத்துக்க முடியும். அது எப்படி படிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ளூஷன் கொடுத்து இதுல பாருங்க இன்ட்ரோடக்ஷன் டு 3dx மேக்ஸ். 3dx மேக்ஸ்னா என்ன? அதுல இன்டர்ஃபேஸ், பேசிக் மாடலிங்ல இருந்து, மாடிஃபயர்ஸ்ல இருந்து, மெட்டீரியல்ஸ் அண்ட் மேப்ஸ்ல இருந்து, லைட்டிங்ல இருந்து, கேமரா ரெண்டரிங்ல இருந்து, அனிமேஷன்ல இருந்து, ப்ராஜெக்ட் ஃபைல் கேபினெட்ல இருந்து இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம கத்துக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் ஷார்க் டேங்க் லோகோல இருந்து வார்கமர்ல இருந்து கன்க்ளூஷன் முடிவுரை வரைக்கும் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சில விஷயம் மட்டும் நம்ம பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் டு 3dx மேக்ஸ். 3dx Max 2012. Everybody, and welcome to this course on 3ds Max 2012. What we're going to do is learn all kinds of cool techniques. And if you've never used 3D before, you're right at home here because we're going to start you off nice and slow and get you modeling and also animating. But not just that, we're going to talk about interface, maybe the tools, we'll talk about things like the modifiers, we'll talk about lights, we'll talk about shadows,
and some of the tools you can use to control your lights, like the light lister, and all kinds of cool stuff. I'm also going to take you guys through quite a few projects that it to go in and எவ்வளோ அழகா நமக்கு வந்து ப்ராக்டிக்கலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஈஸியா கத்துக்கிற மாதிரி நமக்கு வந்து விசுவல் சிஸ்டம் மூலியமா நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ரொம்ப ஈஸியா, அதாவது ஒண்ணுமே தெரியாதவங்க கூட இந்த வீடியோஸ 1 டைம் 2 டைம் 3 டைம் பார்க்கும்போது ஈஸியா கத்துக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோஸ நம்ம அன்லிமிட்டெட் டைம்ஸ் நம்ம எப்ப வேணா பாத்துக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த டைம்ல படிக்கணும்னு தோணுதோ அந்த டைம்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவ்வளவு சூப்பரா நமக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க எவ்வளவு அழகா நமக்கு வந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. இதுதான் டியூஸ் ஆஃப் எஜுகேஷன். To create a really nice ad featuring a glass model that we're going to create inside. இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய டியூஸ் ஆஃப்ல கத்துக்க முடியும். Splines that we draw inside of the அடுத்து பேசிக் மாடலிங் நம்ம பார்க்கலாம். model anatomy class. This is like frog anatomy, except for all the parts. What we're going to do here is talk about the pieces that make up a 3D model. Now, I do talk about this elsewhere, but I wanted to have a lesson specifically geared towards this for those of you who are completely new to 3D. So right now we're looking at a sphere, but in reality we're looking at a bunch of things that are connected to one another to give us this object. Most basic element of a 3D object is a point. So I'm going to go ahead and we're going to right click on this object. We're going to convert to an editable poly. I'm going to click right here so we can focus on the points. So let me go ahead and zoom in on. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கத்துக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. Okay, so that is my zoom tool, as you can see right here. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கத்துக்கலாம். So what we have is this point and that point, this one, and this one. And if you see me, getting other dialog boxes, this because I'm clicking too fast sometimes. So a point connected to a point gives us a segment or an edge, all right? And we also have the ability to have 1, 2, 3, or 4 or more of these guys connect to give us something called a polygon. Go ahead and click on this button here and click. This is a polygon. This is an edge created by these 2 points. And this edge is created by these 2, and these 2. And okay, next அடுத்த கோர்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா AutoCAD. அதாவது CAD அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆடட் டிசைன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல இருந்து நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த AutoCAD ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த AutoCAD வந்து அவ்வளோ வேல்யூ. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1982ல இந்த சாஃப்ட்வேரை கொண்டு வராங்க. இன்னைக்கு இவங்கெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஆர்கிடெக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சரிங் ஒர்க் எல்லாம் எதுக்காகனா அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த ப்ளூ பிரிண்ட் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அது நெக்ஸ்ட் ஒரு காரு மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கார்ல இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த 3D டிசைன் பண்றதுக்கு இந்த AutoCAD வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கான கோர்சஸ் தான் இது. வந்து இன்னைக்கு நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் டியூஸ் ஆஃப் ஜாயின் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இந்த AutoCAD படிக்கிறதுக்காக தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய காலேஜ்ல, எஸ்பெஷலி வந்து பாவை காலேஜ், ஞானமணி காலேஜ், இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா பச்சை பாஸ் காலேஜ், இந்த சென்னையில SRM யூனிவர்சிட்டியில இருந்து இன்னைக்கு வந்து வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல இன்னைக்கு இந்த 4-5 காலேஜ்ல மட்டும் அட்மிஷன் ஆயிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த AutoCAD படிக்கிறதுக்காக தான். ஏன்னா அவ்வளோ அவங்க படிச்சுட்டு அந்த ஃபீட்பேக் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, சார் நான் வெளியில கூட இந்த கோர்ஸ் படிச்சிருக்கேன் சார், ஆனா இந்த அளவுக்கு ஒரு தெளிவா எங்கேயும் சொல்லிக் கொடுக்கல, அவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். நான் வந்து 11,000 ரூபாய் வந்து இதுக்கே இன்னும் 11,000 ரூபாய் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயம் சொல்றாங்க. அது எப்படி படிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ளூஷன் கொடுத்தோம் அப்படின்னா
அதுலயும் நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. விசுவல் சிஸ்டம் மூலியமா கொடுத்துருக்கிறதுனால தான், அதாவது செல்ஃப் லேர்னிங்கா நம்ம கொடுத்துருக்கிறதுனால தான் நம்ம வந்து அவ்வளோ பேர் இதை வந்து லைக் பண்றாங்க. இதுல பாருங்க, கெட்டிங் ஸ்டார்டட் வித் ஆட்டோகேட்ல இருந்து கிரியேட்டிங் சிம்பிள் 2D ஆப்ஜெக்ட்ல இருந்து மேனேஜிங் லேயர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கொடுத்துருக்காங்க. டோட்டலா 63 வீடியோஸ் நமக்கு செல்ஃப் லேர்னிங்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டூல்ஸ் ஆர்கனைஸ்ட் யூசிங் த அப்ளிகேஷன் மெனு, யூசிங் த குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டூல்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆட்டோகேட் எடுத்து படிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு வேல்யூவான ஒரு You'll see the AutoCAD application window. Let's take some time to get familiar with how that window is organized. Across the top of the window are a number of components. Starting in the upper left corner, the big red A is known as the application menu. You can click this button to expand the application menu and then use tools in the menu to search for commands, as well as use tools to create, open, and publish a file. To the right of the application menu is the Quick Access toolbar. This toolbar displays frequently used tools, as well as a drop-down that you can use to switch workspaces. The program title bar. In the upper right corner of the window, you see the Info Center toolbar, displays task-based tools and controls. Below the ribbon are file tabs. These provide a fast and visual way to switch between open drawings or create new ones. Although you can turn off the file tabs if you don't want to use them. When file tabs are turned on, a tab for each open drawing is displayed at the top of the drawing area. The largest area in the middle of the window is the drawing area. இன்னைக்கு இந்த ஆட்டோகேட் பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ்லயுமே யூஸ் பண்றாங்க. For example, in the upper left corner, டிசைனிங் பர்பஸ்க்காக எல்லா கம்பெனிஸ்லயுமே யூஸ் பண்றாங்க. change viewport settings. Select யூசிங் த அப்ளிகேஷன் மெனு பார்க்கலாம். application menu is located in the upper left corner of the AutoCAD window. By clicking on the big red A, you can display the application menu. The basic application tools are on the left-hand side. Here you will find tools for creating a new drawing file or sheet set, opening an existing drawing, sheet set, or DGN file, saving the current file, saving a copy of the current drawing with a different name or in some other format, and exporting data to a different format, as well as tools for printing, plotting, publishing, sending files using e-transmit or email, as well as a number of other drawing utilities. You can also close either the current drawing file or all drawing files. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோகேட் படிச்சிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப ஆட்டோகேட் படிச்சா நமக்கு என்ன சார் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெக்கானிக்கல் கிராஃப்டரா போலாம், மாசம் ஒரு 12,000 எவ்வளோ நம்ம இன்கம் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் கிராஃப்டரா போலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் கிராஃப்ட்ஸ்மேனா போலாம். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரா போலாம், சிவில் இன்ஜினியரா போலாம். இதுக்கெல்லாம் போனோம்னா 15,000 20,000 நம்ம சேலரி வாங்க முடியும். நெக்ஸ்ட் டிசைன் ஆர்கிடெக்டரா போலாம், 20,000 மேல சேலரி வாங்க முடியும். இன்டீரியர் டிசைனரா போலாம், 20,000 பிளஸ் இன்கம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆட்டோகேட் டிசைனரா போலாம், 20,000 மேல நம்ம இன்கம் பண்ற மாதிரி நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம என்னதான் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கோர்சஸ் நம்ம படிச்சாலும் கூட நம்ம கிட்ட ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் இருந்தா மட்டும்தான், சாஃப்ட் ஸ்கில்ஸ் நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான், ஸ்கில்ஸ் இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல வேலைக்கு நம்ம போக முடியும். அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் நம்மளோட டியூசாப்ட்ல எக்ஸ்ட்ராவா நமக்கு வந்து 100% நமக்கு ஃப்ரீயா நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆட்டோகேட்ஸ் நம்ம படிச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டெவலப்மெண்ட்ல நம்ம வந்து பார்க்க போறோம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் டெவலப்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ ஆண்ட்ராய்டு ஆப் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற சாஃப்ட்வேர் இது, சரிங்களா? இன்னைக்கு வந்து ஆண்ட்ராய்டு போன்ல ஆப்ஸ் எல்லாம் நிறைய வருது இல்லைங்களா? பிளே ஸ்டோர்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆப்ஸ் வருது. ரிங்டோன் கட்டர்ல இருந்து ரிங்டோன் நம்ம வந்து எடிட் பண்றதுல இருந்து, ஜாயின் பண்றதுல இருந்து, நம்ம போட்டோஸ் எடிட் பண்றதுல இருந்து, வீடியோஸ் எடிட் பண்றதுல இருந்து, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம மொபைல்ல ஆண்ட்ராய்டு மொபைல்ல பிளே ஸ்டோர்ஸ்ல வருது இல்லையா? அந்த மாதிரி சாஃப்ட்வேரை நம்மளே ஓனா எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு படிக்கிறது தான் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட். இப்ப ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்டு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல லேப்டாப்ல நம்ம ஓஎஸ் போடுறோம் இல்லைங்களா? விண்டோஸ் 7, விண்டோஸ் 9, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஃப்ட்வேர் போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி மொபைலுக்கான சாஃப்ட்வேர் தான் ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டுன்றது ஒரு ஓஎஸ், அதாவது மொபைலுக்கு போடுறதுக்கான, மொபைலுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சின்ன ஓஎஸ் தான் ஆண்ட்ராய்டு. இந்த ஆண்ட்ராய்டை யாரு கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுள் தான் கிரியேட் பண்ணாங்க. கூகுள் வந்து 80% இந்த ஆண்ட்ராய்டு கிரியேட் பண்ணாங்க. மீதி 20% வந்து அதர் கம்பெனிஸ் கிரியேட் பண்ணாங்க. இன்னைக்கு வேர்ல்டுல, இன்னைக்கு உலகத்துல அதிக மக்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 80% மேல ஆண்ட்ராய்டு தான் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு ஆண்ட்ராய்டை விட ஐஓஎஸ் வந்து வேல்யூ ஜாஸ்தி தான். இப்ப ஆண்ட்ராய்டு ஆப் கிரியேட் பண்றதை விட ஐஓஎஸ் ஆப் கிரியேட் பண்ணோம்னா அதோட வேல்யூ ஜாஸ்தி. பட் இருந்தாலும் அதிக மக்கள் ஐஓஎஸ் யூஸ் பண்றதை விட ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்றாங்க. அப்ப ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் நீங்க படிக்கிறது மூலியமா ஆப் டெவலப்பரா நீங்க போக முடியும். இன்னைக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லா காலத்திலயும் நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டுக்கு வேகன்சிஸ் இருக்கதான் செய்யும். ஏன்னா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாத மக்களே கிடையாது. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா? கிட்டத்தட்ட 80% மக்களுக்கு மேல ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த கோர்சஸ் படிக்கிறது மூலியமா உங்களுக்கு அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. அந்த கோர்ஸ் படிச்சா நான் என்ன சார் வேலைக்கு போவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொபைல் சாஃப்ட்வேர் சிஸ்டம் என்ஜினியரா நீங்க போலாம். அதுக்கெல்லாம் போனீங்கன்னா மாசம் ஸ்டார்டிங் சேலரி 30,000க்கு மேல. ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பரா போலாம். ஸ்டார்டிங் சேலரியே 45,000க்கு மேல. நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்பரா போலாம். ஸ்டார்டிங் சேலரியே 40,000க்கு மேல. நெக்ஸ்ட் சீனியர் ஆண்ட்ராய்டு டெவலப்பரா போனீங்கன்னா மாசம் 50,000, 60,000 இன்கம் பண்ண முடியும். அதுக்கான கோர்சஸ் தான் நாம் படிக்கணும். இந்த கோர்சஸ் படிச்சா மட்டும் போதாது. இந்த கோர்சஸ் படிச்சுட்டு இந்த வேலைக்கெல்லாம் நீங்க போகணும்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டீம் பில்டிங் ஸ்கில்லும், டீம் லீடிங் ஸ்கில்லும் வேணும். மானிட்டரிங் ஸ்கில் வேணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்டர்பர்சனல் ஸ்கில் வேணும். நீங்க 50+ இன்கம் பண்ணணும்னாவே உங்களுக்கு இன்டர்பர்சனல் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் படிச்சீங்கன்னா 100% உங்களுக்கு வேல்யூ இருக்கு. இப்ப ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே சேம் இன்க்ளூசிவ் கொடுத்தோம் அப்படின்னா, பாருங்க ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்ல டோட்டலா 88 வீடியோஸ் இருக்கு. இதுல பாருங்க, இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து, பேசிக் யூசர் இன்டர்ஃபேஸ் இருந்து, நெக்ஸ்ட் அட்வான்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருந்து, ஆக்டிவிட்டிஸ் இன்டென்ஸ் அண்ட் சர்வீஸ்ல இருந்து, டேட்டா டிராயிங்ல இருந்து, ஃபைல் சிஸ்டம், மீடியா, யூசிங் அதர் அப்ளிகேஷன், லொகேஷன் சர்வீஸ், டிராயிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க்கிங், சர்வீஸ், பப்ளிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப் கிரியேட் பண்ணா அதை எப்படி பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்கு கூட நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன்ல பாருங்க, ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அழகா அனிமேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. அவ்வளவு சூப்பரா, அவ்வளவு இன்ட்ரெஸ்டா நம்ம வந்து உங்களை வந்து படிக்க வைக்கும் யூஸ் ஆகுது. இன்னைக்கு பாருங்க, இவ்வளவு நேரம் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் பிளஸ் இன்னைக்கு 1 hour பக்கம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு தேவையில்லாத ஆட்ஸ் கூட வரல. அந்த மாதிரி ஆட்ஸ் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் டிஸ்கவுண்ட், சரிங்களா? இப்ப நீங்க கூகுள் போனீங்கன்னா ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணா 10 வெப்சைட் ஆட்ல வரும், சரிங்களா? அந்த மாதிரி எதுவுமே ஆட்ஸ் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் தான் டிஸ்கவுண்ட். Microsoft is far behind, and it's questionable whether they can ever catch up. Clearly, they're making a strong effort at this point with Windows 8 and the Surface tablet, but they have quite a long way to go. If you have been a Microsoft developer and want to get into the mobile market, what do? Android uses Java, while iOS uses Objective-C. Now, brief
learn everything? What I found was the Mono framework. Mono provides a cross-platform development framework that allows me to develop in C# or VB. I can use a C# in Visual Studio, which is the environment that I'm comfortable in. But there's still a lot to learn about the Android operating system, its features, and APIs. This course provides an introduction to Mono for Android using C# Visual Studio 2012. We're going to be looking at a lot of cool topics. Next, So let's get course started. overview. இதுல என்னென்ன டாபிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணுவோம். Let's take a look at the course outline. We'll start with a Hello World sample. We're contractually obligated to do it, but it'll also help us become more comfortable with Mono in the Visual Studio environment. We'll then look at building user interfaces. Android is different than a Windows Form application in that it uses XML for its UI design language. After that, we'll look at Android widgets. We'll use basic widgets like buttons and text boxes, but then things will get more இந்த interesting. மாதிரி நிறைய நம்ம Tables and grids. We'll also look at working with எல்லாமே ப்ராக்டிக்கலா அவ்வளோ அருமையா சூப்பரா நம்ம வந்து கத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட். which is very Next different பாத்தீங்கன்னா than Windows Form drawing. அடுத்த கோர்சஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அது பாத்தீங்கன்னா HTML5 and CSS. அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்சஸ். HTML அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் HTML5 மட்டும் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை நம்மளே ஈஸியா கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு HTML நிறைய இருக்கு. அதுல எது படிச்சா வேல்யூ சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா HTML5 படிச்சாதான் இன்னைக்கு வேல்யூ. இது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. சரிங்களா? ஏன்னா கோடிங் வந்தா மட்டும் தான் ப்ரோக்ராம் லாங்குவேஜ். இது வந்து மார்க்அப் லாங்குவேஜ். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா HTML எதுக்காகனா டிசைனிங் பர்பஸ்க்காக, அதாவது ஒரு வெப் பேஜ டாக்குமெண்ட்டை டிசைன் பண்றதுக்காக இது வந்து கிரியேட் பண்ணாங்க. HTML இல்லாத வெப்சைட் இந்த உலகத்திலேயே கிடையாது. அந்த அளவுக்கு HTML வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. HTML தான் பில்டிங் பிளாக். சரிங்களா? HTML கத்துக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்னு பாத்தீங்கன்னா ப்ரௌசர், டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இது இருந்தா போதும். அடுத்தது CSS. வெப்சைட் அதாவது HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிடலாம். இப்போ ஒரு செங்கல் சிமெண்ட்டை வச்சு நம்ம வந்து வீடு கட்டிட முடியும். ஆனா அது வந்து பூசி கலர் கொடுக்கணும் இல்லையா? அந்த கலர் கொடுக்குற ப்ராசஸ் தான் CSS. சரிங்களா? வெப்சைட்டை இன்னைக்கு வெப்சைட் வந்து நம்ம வெப்சைட்டே பாருங்க. இதுல HTML அண்ட் CSSன்றது ஒரு கலர்ல, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டெஃபினிஷன் ஒரு கலர்ல, நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் பாப்புலாரிட்டி ஒரு கலர்ல, இன்க்ளூஷன் ஒரு கலர்ல, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5+3 ஒரு கலர்ல, ஆண்ட்ராய்டு ஒரு கலர்ல, இந்த மாதிரி டிசைன் கொடுக்கறது தான் CSS வேலை. சரிங்களா? வெப்சைட்டை கலர் பண்றது. நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னா HTML தெரிஞ்சாதான் CSS யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? HTML விட CSSக்கு தான் அதிக வேலை. ஏன்னா ஒரு வெப்சைட் ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம். ஆனா அதை டிசைன் பண்றதுதான் கலர் கொடுக்கறது தான் இன்னைக்கு பெரிய விஷயம். அந்த டிசைன் அண்ட் கலர் கொடுக்குற வேலையை தான் CSS பண்ணுது. CSS அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். சரிங்களா? அந்த ஸ்டைலை கொடுக்கறது இதுவும் ப்ரோக்ராமிங் கிடையாது. இது வந்து அந்த வெப்சைட்டுக்கு ஒரு ஸ்டைலை கொடுக்கறதுக்கான ஒரு இதுதான் CSS. சரிங்களா? HTML5 யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம். CSS யூஸ் பண்ணி அதை கலர் பண்ணலாம். சரிங்களா? அதாவது செங்கல் சிமெண்ட்டை யூஸ் பண்ணி வந்து வீடு கட்டலாம், பூசலாம். ஆனா அந்த வீட்டுக்கு கலர் கொடுத்து அந்த இன்டீரியர் டிசைன் கொடுக்கறது தான் CSS. சரிங்களா? அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். HTML CSS இது படிக்கிறதுனால நம்ம என்னென்ன வேலைக்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா போகலாம். HTML CSS படிச்சீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா போகலாம். மாசத்துக்கு ஸ்டார்டிங்கே 40,000 மேல சம்பளம் வாங்க முடியும். அடுத்தது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமரா போகலாம். அதுவும் 45,000 மேல சம்பளம் வாங்க முடியும். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்டா போகலாம். டெக்னிக்கல் அசிஸ்டண்டாலாம் போனோம்னா மாசம் 60,000 மேல சம்பளம் வாங்க முடியும். நெக்ஸ்ட் கிளவுட் இன்ஜினியரா போகலாம். கிளவுட் இன்ஜினியர் எல்லாம் போனீங்கன்னா 50,000 2 லட்சம் வரைக்கும் நீங்க வந்து சேலரி வாங்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்டா போகலாம். மாசம் 35,000 40,000 நீங்க சேலரி வாங்க முடியும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா HTML படிக்கிறதுனால அவ்வளவு வேல்யூ இருக்கு. இதனாலதான் இன்னைக்கு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்னைக்கு சிவில் படிக்கிறாங்க, மெக்கானிக்கல் படிக்கிறாங்க, ட்ரிபிள் படிக்கிறாங்க, EC
படிக்கிறாங்க. ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரே படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு சென்னை மாதிரி, கோயம்புத்தூர் மாதிரி, பெங்களூர் மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்ல போயிட்டு நீங்க HTML CSS படிக்கிறதுக்காக இன்னைக்கு 6 மாசம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. 6 மாசத்துக்கு வாடகை கிட்டத்தட்ட 60,000 70,000 கொடுக்குறாங்க. அது இல்லாம அந்த கோர்ஸ் ஃபீஸும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 60,000 இருந்து 1,50,000 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் பேமெண்ட் பண்றாங்க. சரிங்களா, அந்த ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 3DX Max, AutoCAD, ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட், HTML CSS, எக்ஸல், இதுதான் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட். இதை படிக்கிறதுக்காக இன்னைக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் இன்னைக்கு பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் டியூசாப்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப HTML CSS எப்படி சார் படிக்கிறதுனா இன்க்ளூஷன் கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, இதுவும் செல்ஃப் லேர்னிங் மெத்தட்ல தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 114 வீடியோஸ் நமக்கு இதுல வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளவு இதா கெட்டிங் ஸ்டார்டட், இது எப்படி ஸ்டார்ட் பண்றதுல இருந்து பில்டிங் த HTML ஸ்ட்ரக்சர்ல இருந்து கன்ஸ்ட்ரக்டிங் த ஹை ரெசல்யூஷன் லே அவுட்ல இருந்து இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் நமக்கு வந்து இதுல கொடுத்துருக்காங்க. பில்டிங் த டிசைன் இன் போட்டோஷாப்ல இருந்து நமக்கு வந்து எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆடிங் கிராபிக்ஸ்ல இருந்து இந்த மாதிரி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கெட்டிங் ஸ்டார்டட் கொடுத்தோம்னா இந்த HTML கோர்சஸ் நம்ம படிச்சுக்க முடியும். Now, the last thing that we want to do right off the bat is jump headlong into our responsive web layout without really having an understanding, really having sort of a sense of exactly what responsive web design is. So before we really start tearing design, and I think web design or art means easy. என்ன HTML என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் சொல்றாங்க. சரிங்களா, இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து கத்துக்கிற மாதிரி proportional. All right, the wireframe process for all three layouts is complete. We're now ready to start focusing in on the design that we're going to apply to the three wireframe layouts inside Photoshop. But as you can see, I'm not looking at Photoshop yet, because there's one quick thing that I want to do in Illustrator here with you before we move your frame. So of course, I'm going to go and find the .ai, the Adobe Illustrator file for my high resolution wireframe, and I'm going to go ahead and double click on them to open them up here inside Illustrator. Okay. Now, we don't have to do this step, but I think if we run through this process that we're about to go through, I think it's going to make life a lot easier over inside Photoshop. All I'm going to do here, it's a really simple process, is ஓகே சாம்பியன்ஸ், இவ்வளோ விஷயம் டியூசாப்ல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய அப்டேஷன்ஸ் வரப்போகுது. ஏன்னா இப்ப நம்ம டியூசாப்ட் வந்து 24 இயர்ஸ் இன்னைக்கு ரன் ஆயிட்டு 25th சில்வர் சூப்ளி இயர்ஸ் கம்ப்ளீட் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ நிறைய நியூ கோர்சஸ் எல்லாம் நமக்கு வந்து அப்டேட் பண்ண போறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா நம்ம வந்து ஒரு நார்மல் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை எடுத்து யூஸ் பண்றது மூலியமா அவ்வளோ நம்ம கத்துக்கிட்டு எல்லாம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு 100% நம்ம டியூசாப்ட்ல பிளேஸ்மெண்ட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. 100% நம்ம வந்து ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும். அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு ப்ரெசென்ட் பண்றதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தமிழ்நாட்டோட டாப் லீடர், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம், மிஸ்டர் எம் சூரியச்சந்திரா சார். அவருக்காக ரொம்ப ஹார்ட்லி தேங்க்ஸ் சார். கண்டிப்பா இந்த எஜுகேஷனை ப்ரெசென்ட் பண்றதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஜெய் டியூசாப்ட், ஜெய் அப்ளைன்ஸ்.